Hello aspirants, welcome you all to the daily current affairs session by Kalvi Chura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மார்ச் 27th டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேத்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யோகா 365 கேம்பெயின் எந்த மினிஸ்ட்ரி கீழே லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். நெக்ஸ்ட் பிளானட் இன் ஃபோக்கஸ் அட்வான்சிங் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எஸ்டிஜிஸ் ரிப்போர்ட்டை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் விபிஜி ராம்ஜி யூத் டிஜிட்டல் கேம்பெயினை எந்த மினிஸ்ட்ரி கீழே லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சித்துறை தான் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூஎன் வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2026 எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஐக்கிய நாடுகளுடைய சர்வதேச நீர் மேலாண்மை அறிக்கையை எந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ஏர்ஃபேர், அதாவது நிலையான விமான கட்டணத்தை அமல்படுத்துறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபேர்சே ஃபர்சத் ஒன் ரூட் ஒன் ஃபேர். நெக்ஸ்ட் ஏஎல்எம்எம், அதாவது அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்டர் உடைய நோடல் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இது ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா ரீசெண்டாக இப்போ கவர்மெண்ட் இதோடைய லிஸ்ட் 3 டயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 1, 2028 இருந்து தான் அமலுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டா எந்த ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு அடுத்து குஜராத் 2nd பொசிஷன்லையும் மகாராஷ்டிரா 3rd பொசிஷன்லையும் இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்சைட்டை எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd ஃபேஸ் ஆஃப் ஜல்கங்கா சம்பர்தன் அபியன் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். ஸோ இதோட நேத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ மார்ச் 27th கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ வாய்ஸ்ன்ற மொபைல் ஆப்பை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதுச்சேரி. கோஸ்டல் ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் மத்தியில் சேஃப்டியும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த லொக்கேஷனுக்கான வெதரை யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டில் ரியல் டைமில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டலை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எதுக்காக இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனாக என்ன இருக்கட்டும், அது டெலிவிஷனாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது வழி தவற செய்யக்கூடிய விளம்பரங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாவட்டத்தில் பனானா கிளஸ்டர் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜல்கவுன். ஜல்கவுன்ல வாழைக்கான ப்ரொடக்ஷனையும் ஸ்டோரேஜையும் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஏன் ஜல்கவுன்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி மொத்த வாழை உற்பத்தியில் ஜல்கவுன் தான் 16% ஆஃப் நேஷனல் ப்ரொடக்ஷனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஜல்கவுன் தான் பனானா கேபிட்டல் ஆஃப் இந்தியான்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பிஎம் போஷான் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி பிஎம் போஷான் ஸ்கீமுக்கு கீழே அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாட்டையும் வளர்ச்சி குன்றல், அதாவது ஸ்டண்டிங்கையும் குறைக்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ இப்போதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை எடுத்தாலும் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் அமலில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எல்பிஜி ஏடிஎம்ஐ எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராமில். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பாரத் கேஸ் இன்ஸ்டா எல்பிஜின்ற பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் இது இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அர்பன் ஏரியாஸ், அதுவும் குறிப்பாக பர்டிகுலராக டிஸ்ரப்ஷன்ஸ், இடையூறுகள் இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸில் 24/7 எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷனை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பிரரம் 2026 இனிஷியேட்டிவ் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 பற்றின நேஷன் வைட் அவேர்னஸ் கேம்பெயின் தான் இந்த பிரரம் 2026. எதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர், அதாவது கம்மிங் April 1, 2026 இருந்து அமலுக்கு வரப்போகிற நியூ டேக்ஸ் லாவை இந்திய குடிமக்கள் மத்தியில் ஃபெமிலரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2026 குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், அதாவது பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் வந்து ஒரு சிட்னி பேஸ்டு திங்க் டேங்க். இந்த இன்ஸ்டிடியூட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டெரரிசமால ஏற்படக்கூடிய பாதிப்பை மையப்படுத்தி ரேங்க் வழங்கும். ஸோ ஆஸ் பர் திஸ் இண்டெக்ஸ் இந்த வருஷம் பாகிஸ்தான் தான் டெரரிசமால அதிகமாக அஃபெக்ட் பண்ணப்பட்ட கண்ட்ரின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியா இந்த இண்டெக்ஸ்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13th. நெக்ஸ்ட், பிரகிருதி 2026 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்ஸ் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங் கார்பன் ஃபினான்ஸ் ஃபார் என்டிசி இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் டிஜிட்டல் பாத்வேஸ். நெக்ஸ்ட், எம்எஸ்சி சிடிபிஏ எந்த மினிஸ்ட்ரி கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எம்எஸ்சிஸ் அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மத்தியில் ப்ரொடக்டிவிட்டியும் காம்படிட்டிவ்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 2026க்கான இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் விமன்ஸ் சிங்கிள், அதாவது மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் பட்டம் வென்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனகத் சிங். இதே இந்தியன் ஸ்குவாஷ் ஓப்பன் 2026 மென்ஸ் சிங்கிளில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபய் சிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.